ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபார் யூ தமிழா. இந்த வீடியோவில் 10th பாஸ் பண்ணவங்கள்ல இருந்து எனி டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரி வேலை வாய்ப்புகள் வந்திருக்கு. அதை பற்றி பார்க்கலாம். இது ஜென்ரல் கவர்மெண்ட்டோட பெர்மனன்ட் ஜாப் தான். இதுக்கு ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணுற மாதிரி போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்தும் சேலரி வேரி ஆகுது. லேப் டெக்னீஷியன், ஃபோர்மேன், எலக்ட்ரிஷியன், ஆப்ரேட்டர் இந்த மாதிரி வேலை வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன்ல டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நேஷனல் அலுமினியம் கம்பெனி லிமிடெட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஜென்ரல் கவர்மெண்ட்டோட என்டர்பிரைசஸ் தான். இதில் பல்வேறு விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஆப்ரேட்டர், ஃபோர்மேன், ஃபிட்டர், டெக்னீஷியன் ஃபிட்டர், லேபரட்டரி, இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் இந்த மாதிரி பல்வேறு விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதில் டோட்டலாக 260க்கும் அதிகமான வேக்கன்சி இருக்கு. ஜூப்ட் ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 55 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் 10th பாஸ் பண்ணிட்டு ஐடிஐயில் எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்ஸ், டெக்னீஷியன் மெக்கட்ரானிக்ஸ், எலக்ட்ரீஷியன், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், ஃபிட்டர் இது ரிலவெண்ட்டாக ஐடிஐ முடிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு அப்பர் ஏஜ் லிமிட் 27 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணுற மாதிரி போஸ்டிங் தான். ஆப்ரேட்டர் கிரேடு 3ல பார்த்தீங்கன்னா டோட்டலாக 54 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் 10th முடிச்சுட்டு ஐடிஐயில் டெக்னீஷியன், மெக்கானிக்கு, எலக்ட்ரீஷியன், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இது ரிலவெண்ட்டாக முடிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். 2 வருஷம் apprenticeship சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் எலிஜிபிள். இந்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. இதுக்கு 2 years எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்காங்க. ஃபிட்டர் போஸ்டிங்கில் 12 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. நீங்கள் 10th முடிச்சுட்டு ஐடிஐயில் ட்ராட் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கும் 2 வருஷம் apprenticeship சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. எலக்ட்ரிக்கலில் 35 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் 10th முடிச்சுட்டு ஐடிஐயில் எலக்ட்ரிஷியன் ட்ராட் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. லேபரேட்டரி போஸ்டிங் பார்த்தீங்கன்னா 6 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. நீங்கள் பிஎஸ்சியில் கெமிஸ்ட்ரி முடிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஜூனியர் ஃபோர்மேன் போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா 3 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் டிப்ளமோவில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபீல்டில் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. மைனிங் மேட் போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 21 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. நீங்கள் 10th முடிச்சுட்டு மைனிங் மேட் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னாலே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இன்னும் ஃபர்ஸ்ட் எய்டு சர்டிஃபிகேட்டும் வச்சுருக்கவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. இந்த போஸ்டிங்க்கு 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஃபீல்டில் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஜூனியர் ஃபோர்மேன் போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரியே 36,000 சேலரி தராங்க. ஆப்ரேட்டர், ஃபிட்டர் இந்த போஸ்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரியே 29,500 தராங்க. சில போஸ்டிங்கெல்லாம் ட்ரைனிங் பீரியட் ஒரு 1.5 வருஷம் கொடுத்துருக்காங்க. 18 month. அந்த 18 month வரைக்குமே உங்களுக்கு 15,500 வரைக்கும் தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் பேசிக் சேலரியான 29,500 70,000 வரைக்கும் சேலரி தராங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங்க்கு தகுந்த மாதிரி ஏஜ் லிமிட்டு, சேலரி, எக்ஸ்பீரியன்ஸு எல்லாமே வேரி ஆகுது. இதில் ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணுற மாதிரியும் போஸ்டிங் இருக்குது. மோஸ்ட்லி இது ஐடிஐ அண்டு டிப்ளமோ முடித்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரி நிறைய போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா அப்பர் ஏஜ் லிமிட்லேருந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டின்னா 5 yearsம், ஓபிசிக்கு 3 yearsம், பிடபிள்யூபிடி கேண்டிடேட்க்கு 10 yearsம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணிக்கோங்க. ஃபீஸ் ஜென்ரல் கேட்டகரி, ஓபிசி, இடபிள்யூஎஸ் இவங்களுக்கு 100 rupees பே பண்ணணும். இதே அதர் கேண்டிடேட்டான எஸ்சி எஸ்டி, பிடபிள்யூபிடி, எக்ஸ் சர்வீஸ்மேன், இன்டர்னல் கேண்டிடேட்ஸ்க்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. இந்த போஸ்டிங் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதுக்கு www.nalcoindia.com இந்த வெப்சைட்டில் கரியர் பேஜுக்குள்ளே போய் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். என்னென்ன டாக்குமெண்ட்டெல்லாம் எந்த ஃபார்மெட்டு அந்த சைஸில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனை பொறுத்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது அப்ஜெக்டிவ் டைப்பில் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. 100 கொஸ்டின் இருக்கும். 2 மணி நேரம் டைம் கொடுக்குறாங்க. கொஸ்டின் பேப்பர் இங்கிலீஷ் அண்டு ஹிந்தியில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் பேப்பர் 60% டெக்னிக்கல் ரிலேட்டடாக இருக்கும். 40% நான் டெக்னிக்கல் கொஸ்டினாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நான் டெக்னிக்கலில் பார்த்தீங்கன்னா
குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு, ரீசனிங், ஜென்ரல் நாலேஜ், இங்கிலீஷ் இதுலேருந்து கொஸ்டின் இருக்கும். 60% கொஸ்டின் வந்து சப்ஜெக்ட் ரிலவெண்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. www.nalcoindia.com இந்த வெப்சைட்குள்ளே உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்டு பாஸ்வேர்டை போட்டாலே கால் லெட்டரை டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டான கேண்டிடேட் வந்து மெடிக்கல் சர்டிஃபிகேட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜாப் லொக்கேஷன் வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் வில்லிங்காக இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைன் ஸ்டார்டிங் டேட் வந்து மே 21 ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூன் 10 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து தமிழ்நாட்டில் சென்னையில் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் எலிஜிபிளும் இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் ஜாப் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.